Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. ஸோ நான் ஸ்பார்க் கோட் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஸ்பார்க் சப்மிட் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் நிறைய ப்ராப்பர்ட்டி செட் பண்ணணும். நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர், கோர், டிரைவர் மெமரி ஓவர் ஹெட் மாதிரி நிறைய விஷயம். ஸோ ஒவ்வொரு டைமும் ஓகே எங்கிட்ட எவ்வளோ ரேம் இருக்குது, எங்கிட்ட எவ்வளோ நோடு இருக்குது, இப்போ எவ்வளோ கோர் செட் பண்ணணும்னு ஒவ்வொரு டைம் உட்காந்து நான் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு மெமரி கால்குலேட்டர் ஸ்பார்க்குன்னு உருவாக்க போகிறேன், ஒரு வெப் அப்ளிகேஷனாக. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என் டீம்மேட்ஸ் எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நம்ம ஸ்பார்க் மெமரி கால்குலேட்டரை எப்படி பில்ட் பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஒரு லெஸ் தென் 8 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம இதை பார்த்து முடிச்சிடலாம். சரி, இந்த ஸ்பார்க் மெமரி கால்குலேட்டரை நாம தான் டெவலப் பண்றோமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நீங்க கூகுளில் போயிட்டு நீங்க ஸ்பார்க் மெமரி கால்குலேட்டர்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 5-6 வெப்சைட் வருது, இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ நம்ம ஏன் இதை திரும்ப பண்றோம் அப்படின்னா அதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இந்த கால்குலேட்டர் நீங்க பண்றனால நீங்க ஏதாவது ஃபார்முலாவை கான்ஃபிகர் பண்ணணும்னு நினைச்சா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை நீங்க உங்க இன்டர்னலா உங்க கம்பெனிக்கே இதை நீங்க கொடுக்கலாம். ஸோ நிறைய டெவலப்பர்ஸ் அதை யூஸ் பண்ணலாம். நீங்க இதை டிப்ளாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி மெமரி கான்ஃபிகரேஷன்ல ஏதாவது அந்த ஃபார்முலால கரெக்ஷன் தேவைப்படுதுன்னா நீங்க பண்ணலாம். பட் இதுல அப்படி பண்ண முடியாது. இதை உங்க கம்பெனில நீங்க செஞ்சதாகவும் கொடுக்க முடியாது, இந்த மாதிரி கூகுள்ல இருந்து எடுத்த வெப்சைட்ஸ். ரைட், ஓகே. ரெண்டாவது என்னன்னா, நீங்க இந்த ஆப் பண்ணும் பொழுது இதுக்கான அந்த ஃபார்முலாஸை ரெடி பண்ணுவீங்க இல்லைங்களா? அப்ப ரெடி பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய லேர்னிங்கா இருக்கும். என்னன்னா, இன்னைக்குமே இன்டர்வியூஸ்ல நான் பேனல்ல இருந்தேன்னா, இப்ப நான் ஸ்பார்க் மெமரி கான்ஃபிகரேஷன், நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர், கோர்ஸ் எல்லாம் எப்படி டிசைட் பண்ணுவீங்கன்னு கேட்டா ஒருத்தருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இது மூலியமா உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கவும் ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி டைனமிக் ரிசோர்ஸ் அலோகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா ஸ்பார்க்கே டேக் கேர் பண்ணும். இந்த மாதிரி மெமரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. ஆனா அது அதிகமா நம்ம யூஸ் பண்றது கிடையாது ரியல் டைம்ல. அதே மாதிரி நீங்க டேட்டா ப்ராக் இல்ல AWS ஓட EMR இல்ல ஹார்ட்அன்ஒர்க்ஸ், கிளவுட்ரா, டேட்டா பிரிக்ஸ் மாதிரி எந்த வெண்டாரோட பிக் டேட்டா என்விரான்மெண்ட்டை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுல ஒரு சில வெண்டார்ஸ் மட்டும் தான் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் அவங்களே டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. பட் எல்லாரும் கிடையாது. ஓகே. ஸோ நம்ம இப்போ சாட்டிஸ்ஃபை ஆயாச்சு இல்லையா? இதை ஏன் நம்ம பண்றோம் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, இப்போ நான் பைத்தான்ல ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணி தான் நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுவாங்க. இன்டர்னலா அது வெப் சர்வரோட வரும். ஸோ நம்ம ஒரு சர்வர் பேஸ்ட் ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்றோம்னா அதை டிப்ளாய் பண்றதுக்கு ஒரு சர்வர் வேணும். ஃபிளாஸ்க் மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் நமக்கு வெப் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணவும் அதை டிப்ளாய் பண்ணவும் உதவும். ஏன்னா அதுகிட்ட இன்டர்னலாவே வெப் சர்வர்ஸ் இருக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு இண்டெக்ஸ் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். index.html. நீங்க எந்த ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்றதுனாலும் பைசார்ம் பொறுத்த வரைக்கும் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுல தான் போடணும். ஓகே. ஸோ இப்போ index.html லேபிள்ஸும் டெக்ஸ்ட் பாக்ஸஸும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை தான் இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல பார்க்கலாம். நீங்க இந்த கோட், அதாவது உங்களோட இந்த பைத்தான் கோடை நீங்க ரன் பண்ணீங்கன்னா அது உங்க லோக்கல் ஹோஸ்ட்ல டிப்ளாய் பண்ணிடும். ஸோ அதான் உங்க வெப்சைட் மாதிரி இங்க தான் இருக்கு உங்க வெப்சைட். ஸோ இதுல நான் ஒரு பேசிக் HTML பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த HTML பேஜ் ஒரு ஃபார்ம்குள்ள இருக்கு. இந்த ஃபார்ம்ல நான் கீழே சப்மிட்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, /calculate அப்படின்னு போகுது மெத்தட் போஸ்ட். இந்த இடத்துல நான் REST API எழுதியிருக்கேன். HTTP யோட ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்றேன். கெட், போஸ்ட் மாதிரி மெத்தட்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த பைத்தான் கோட்ல பாத்தீங்கன்னா app.route/ இருக்கு. அதாவது நீங்க www. உங்க வெப்சைட்னு கொடுத்தீங்கன்னா அதுதான் ஸ்லாஷ், அதான் ஈக்குவல் டு ஸ்லாஷ். ஸோ இந்த இடத்துல என் வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 127.0.0.1 5000 அப்படிங்கிறதா என்னோட வெப்சைட். ஸோ இது போனேன்னா ஸ்லாஷ் எங்கே போகணும்? index.html. ஸோ index.html நான் இந்த ரேம் சைஸ், ஸ்கோர் பெர் நோடு, கோர்ஸ் பெர் எக்ஸிக்யூட்டர், டோட்டல் நம்பர் ஆஃப் நோடு, மெமரி ஓவர் ஹெடோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் கொடுத்து கால்குலேட்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அடுத்து அது /calculateங்கிற இந்த பர்டிகுலர் மெத்தடுக்கு வரணும். ஸோ இங்க நான் ரவுட்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, நான் இங்க கால்குலேட்னு கொடுத்தோன்னே மேலே URL பாருங்க, /calculateன்னு வந்துருச்சு இல்லையா? ஸோ அப்ப இதுக்குள்ள வந்துருச்சு. இந்த மெத்தட் போஸ்ட். ஓகே. ஸோ இப்ப இதுல இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம யூசர்ட்ட இருந்து வாங்கினது. இதை வச்சு நான் ஃபார்முலா ரெடி பண்ணியிருக்கேன். இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் கோர்ஸ் அப்படிங்கிறது CPU. நம்ம 2 கோர் 3 கோர்னு நம்ம லேப்டாப்ல இருக்கு இல்லையா? விச் இஸ் நத்திங் பட் த CPU. ஸோ நம்பர் ஆஃப் கோர்ஸ் நான் டோட்டல் நம்பர் ஆஃப் கோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்றேன்னா, நம்பர் ஆஃப் நோட் இன்டு கோர்ஸ் பெர் நோட். அதாவது இப்ப இங்க எங்கிட்ட 16 கோர்ஸ் ஒரு நோடுக்கு நான் கொடுக்குறேன். டோட்டல் நம்பர் 5, மொத்தம் 80 வரணும். அதுல நம்பர் ஆஃப் நோட மைனஸ் பண்றேன் 5, அப்ப 75 தான். அந்த மைனஸ் பண்ணி அந்த 5 என்ன பண்றீங்க அப்படின்னா அது ரிசோர்ஸ் மேனேஜருக்கு நம்ம கொடுத்துறோம். ஓகேங்களா? அடுத்து மெமரி ஓவர் ஹெட். அதாவது நம்ம ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டருக்கும் இவ்வளவு மெமரின்னு அசைன் பண்ணுவோம் இல்லையா? அதுல 10% பை டிஃபால்ட் நம்ம JVMக்கு கொடுக்கணும். அது கார்பேஜ் கலெக்ஷன் மாதிரி விஷயம் எல்லாம் பண்றதுக்கு JVMக்குன்னு நம்ம ஒதுக்கணும். ஓகேங்களா? அது 10%ல இருந்து ஆரம்பிப்பாங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஓகே. அதாவது பேஸ்ட் ஆன் ரெக்வயர்மெண்ட். ஸோ அதுக்கு எப்படி நம்ம பண்ணணும்னா, இங்கேயே பாருங்க, இந்த பெர்சன்டேஜ்ல தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 10ங்கிறது பெர்சன்டேஜ். அது எப்படின்னா, இங்க 10 டிவைட் பை 100 இன்டு டோட்டல் ரேம் சைஸ், அது இன்டு நம்பர் ஆஃப் நோட்ஸ். இதுதான் டோட்டல் மெமரி ஓவர் ஹெட்டா இருக்கும். 32 ஜிபிங்கிறது நம்மளோட ரேம் சைஸ், அது இன்டு 5. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளோட ஓவரால். அந்த ஓவரால்ல
இங்க பார்த்தீங்கன்னா, இத நான் கிளிக் பண்றேன். 16 ஜிபிய வந்து நான் வந்து மெமரி ஓவர் ஹெட் குடுத்துக்கிறேன். அப்ப மீதி டோட்டல் அவைலபிள் மெமரி இஸ் கோயிங் டூ பி 144 தான். 144 பிளஸ் 16 சேர்ந்தது தான் ஓவரால் மெமரி. அதுல 16 நான் வந்து மெமரி ஓவர் ஹெட்டுக்கும், ஜேவிஎம்முக்கும் மீதிய வந்து நான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மெமரி எக்ஸிக்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் அலோகேட் பண்றேன். டோட்டல் நம்பர் ஆஃப் மெமரிங்கிறது ரேம் சைஸ் இன்டு நம்பர் ஆஃப் நோட் மைனஸ் டோட்டல் மெமரி ஓவர் ஹெட். அத மைனஸ் பண்ணிரணும். அடுத்து நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர். ஒவ்வொரு நோடுலயும் எவ்வளோ எக்ஸிக்யூட்டர குடுக்கலாம் அப்டின்னா, கோர் பெர் நோட் டிவைட் பை கோர்ஸ் பெர் எக்ஸிக்யூட்டர். அது எல்லாமே நான் இங்க யூசர்ட்ட இருந்து வாங்குனது தான். அத ரவுண்ட் பண்றேன். இதுக்கு 2 ஃபார்முலா இருக்குங்க. இத யூஸ் பண்ணிக்கலாம் லைன் நம்பர் 20ல இல்லன்னா லைன் நம்பர் 23ல இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர் டிவைட் பை நம்பர் ஆஃப் நோட்ஸ் அதுவும் போடலாம். 2 ஃபார்முலா இருக்கு. ஓகே. அதே மாரி மெமரி பெர் எக்ஸிக்யூட்டருக்கு டோட்டல் அவைலபிள் மெமரி டிவைட் பை நம் எக்ஸிக்யூட்டர் இன்டு நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஓகே. இப்போ டிரைவர் மெமரி. டிரைவர் மெமரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ரேம் சைஸ் இன்டு 0.2 நம்ம அதுக்கு குடுப்போம். எதுக்கு குடுக்கணும்? இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6.4 ஜிபி நான் அலோகேட் பண்றேன். எதுக்குன்னா, டிரைவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிகியூஷன் பிளான கிரியேட் பண்றது, டேட்டாவ கேதர் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் அது பண்றதுக்கு நம்ம அதுக்கு கொஞ்சம் மெமரி குடுக்கணும். அடுத்து பேரலலிசம். பேரலலிசம் அப்படிங்கிறது வித்தின் அ நோடு நான் பேச கிடையாது. எக்ஸிக்யூட்டர்ஸ் அக்ராஸ் த நோட். இப்ப 10 நோடு இருக்குன்னா, 10 நோட்ல இருக்கிற எக்ஸிக்யூட்டர்ஸும் அட் அ டைம்ல எவ்வளோ ரன் ஆகணும் பேரலலா அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம குடுக்குற ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர் இன்டு கோர்ஸ் பெர் நோட். இது டிஃபால்ட்டா 200ன்னு குடுத்திருப்பாங்க. இது வேணும்னா நம்ம இந்த மாரி மாத்திக்கலாம். அடுத்து ஷஃபிள் பேரலலிசம். இப்ப ஸ்பார்க்ல மேப் ஜாப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பேரலல் ஜாப்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மெஷின் தாண்டி போகணும். ரெடியூஸ் பை கீ மாரி குடுத்தீங்கன்னா, ஷஃபிள் நடக்கும் அந்த இடத்துல. அப்போ ஒரு டாஸ்க்கோட அவுட்புட் இன்னொரு டாஸ்க்குக்கு இன்புட்டா போகும்பொழுது ஷஃபிள் ஆகணும் அது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம குடுக்குறது பேரலலிசம்க்கு என்னவோ அது இன்டு 1.5. இந்த வேல்யூ நீங்க குடுக்கல அப்டின்னா, அது பேரலலிசம்ஸோடத டிஃபால்ட்டா ஷஃபிள் பேரலலிசம் என்ன பண்ணும்னா, பேரலலிசமோடத எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப இதோட எல்லாத்தையுமே நான் ரிசல்ட் டாட் எச்டிஎம்எல்க்கு அனுப்புறேன். இங்க பாருங்க டோட்டல் கோர்ஸா லைன் நம்பர் 17 அதோட வேரியபிள் நேம் தான் இங்க இருக்கு. டோட்டல் கோர் ஈக்குவல் டூ டோட்டல் கோர். இது எல்லாத்தையும் நான் ரிசல்ட் டாட் எச்டிஎம்எல்க்கு அனுப்புறேன். அதான் இந்த பேஜ், இந்த அவுட்புட். கடைசில நான் இப்ப கோ பேக்ன்னு குடுத்தேன்னா, திரும்பவும் இது இண்டெக்ஸ் HTMLக்கு போயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இத வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணும் பட்சத்துல என்ன அட்வான்டேஜ்ங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இத நீங்க டெவலப் பண்ணலாம். நீங்க உங்க கம்பெனில ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் என்னோட சேனல்ல பிக் டேட்டா, டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயன்ஸ், பைத்தான், ஜாவா, ஸ்காலான்ற நெறைய வீடியோஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் மொதற்கொண்டு தமிழ்ல நான் போட்டுட்டு இருக்கேன். என்னோட Instagram பேஜ் @data engineering tamil. அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நான் நெறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.